ஆகாஷ், உங்களுக்கு எத்தனை வயசு? 23. 23 வயசுண்ணே. என்ன நடந்தது உங்களுக்கு கண்ணில்? என்னன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்து இங்கே கொஞ்சம் பார்வை குறைவு. ஓகே. கொஞ்சம் குறைவு. கண்டி ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேஷன் பண்ணேன். ஆப்ரேஷன் பண்ண ஃபெயிலியர் ஆகி திரும்ப 6 ஆப்ரேஷன் பண்ணிடுங்க. கண்ணி ஃபுல்லாக ஃபெயில். எனக்கு கண் பார்வை இல்லை. இப்போ நோவும் அது மட்டும்தான் இருக்குது. அந்த கண்ணில் நோவு மட்டும்தான் இருக்குது. கண்ணாடி கொஞ்சம் கலட்டுங்கண்ணே, ஜூம் பண்ணி காட்டுங்கண்ணே கொஞ்சம். கலட்டு இல்லாமா? இப்போ கலட்டுங்களா? கூசு மட்டும் தெரியாது. தூசு போகுமா? கூசுமா? இல்லை, அந்த வீடியோ கொஞ்சம் காட்டுறதுக்கு உங்களோட கண்ணை. இதை மூடுங்க, இந்த கண்ணை மூடுங்க. அப்போ கூசுண்ணா இந்த கையால் எப்படி பற்றி போறீங்கண்ணே. அதான் இந்த கஷ்டம் தெரிஞ்சு பவிஷ்யராக்கள் செய்யுங்க எல்லாரும். நான் கடவுளை தன்னைப்பேன். அப்படி செய்கிறார்களே கடவுளை தன்னைப்பேன். பவிஷ்யராக்களுக்கு நன்றி. பேர் மட்டும் தனியால் இல்லை, இவங்க கண் தெரிகிறதுக்கு முதல் லவ் பண்ணியிருக்காங்க. அந்த கண் தெரியாண்டு சொல்லி விட்டுட்டு போகல. அந்த புள்ள அவரை நம்பி வந்திருக்கு. ஒரு வருமானமும் இல்லை, ஆனால் நம்பி வந்திருக்கு. இந்த குடும்பத்தை கொஞ்சம் எதிர்காலம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு இந்த வீடியோ பார்க்குறார்கள். உங்களாலே இந்த உதவிகளை செய்யுங்க, அது மிகவும் உதவியாக இருக்கும். இப்போ இவருக்கு இந்த இருக்கிற 3 லட்சம் ரூபா காசு ஒரு ஆளால் உதவி செய்ய இயலாட்டியும் கொஞ்சம் பேர் ஒரு 30,000, 50,000, 1,00,000, 80,000 என்று சொல்லி கொஞ்சமாக காசுகள் தரக்குள்ள அந்த காசுகளை சேர்த்து தம்பிக்கு அந்த மொத்தமாக அந்த பணத்தை கொண்டு கொடுக்கலாமே. இப்போ நான் சொல்கிற விலங்கு தானேம்மா. இப்போ ஒரு ஆளால் இந்த உதவியை செய்யக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3 லட்சம்ன்ற ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தானே. அப்போ ஒவ்வொரு ஆக்களும் கொஞ்சமாக ஒரு பணத்தை தரக்குள்ள அந்த பணம் சேர்ந்து தம்பியோட லைஃப்பை மாற்றும் என்ன. ரைட். அப்போ இந்த வீட்டில் மட்டுமே 3 குடும்பம் இருக்கா? இவங்க அண்ணா ஒரு அண்ணாவுக்கு காலில் ஆபரேஷன் பண்ணிருக்கு. கால் பாட்டில் நிக்க போயிருக்காரு அவரோட உதவிக்கு. இவங்க சகோதரர் 3 பேரும் இந்த வீட்டுல இருக்குது. 3 பேர். சரி, வாங்க நம்ம வெளியில இருக்க வாங்க காய்ச்சி தம்பி வாங்க. அதே போல இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போற இந்த வீடியோ கூட என்னன்னா, நான் எடுத்து போடுற வீடியோல ஒரு 50 வீதமோ இல்லாட்டி ஒரு 60 வீதம் உதவி கிடைக்கும், ஒரு 30 வீதம் உதவி கிடைக்காது. சரியா? அதனால நான் இப்போ வீடியோ எடுத்து போட்டுட்டேன், ஒரு நாளைக்கு திரும்பி காசோட வருவேன், உதவி செய்வேன்னு சொல்லி நினைக்க வேணாம் தம்பி. என்ன, நான் உண்மையை தான் சொல்லுவேன். என்ன, நான் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வரலானே, உண்மையை தான் சொல்லுவேன். உங்களோட கஷ்டத்தை நான் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். சரியா? அப்போ இதன் மூலமாக யாரும் உதவி செஞ்சாதான் என்னாலையும் உதவி செய்யலாம். எல்லாத்தையும் விட நான் எல்லாத்தையும் சொல்கிறது, இப்போ என்ன நீங்கள் நம்பாதீங்க, உதவி செய்கிறாங்கள நம்ப வேணாம், கடவுளை நம்புங்க. இல்லைங்களா? நான் இந்த இடத்துக்கு இப்போ இந்த இடத்துல வீடியோ எடுத்து உங்களோட பிரச்சனை போடுறேன்னு சொன்னால் இந்த விஷயம் உதவி செய்கிற ஆக்குற கைக்கு போய் சேரணும். இந்த வீடியோ உதவி செய்கிற ஆக்குற கைக்கு போய் சேரணும். அவங்களோட மனசு இப்போ இப்படி தானே. இப்போ என்கிட்ட எவ்வளோ இப்போ கோடி ரூபா காசு நான் வச்சுருந்தாலும் எனக்கு உதவி செய்கிற ஒரு மனசு கொண்டு வரணும் தானே. ஓகே தம்பி பாவம், தம்பிக்கு உதவி செய்யணும்னு சொல்லி மனசு வந்தால் தான் அந்த காசை நாங்கள் தூக்கி தருவோம்னே. அப்போ அந்த மனசை உருவாக்க வேண்டியது கடவுளோட கையில் இருக்குது. அப்போ கடவுள்கிட்ட கட்டாயம் மண்டாடி கொள்ளுங்க. சரியா? என்னால் அவ்வளோதான் இவ்வளோதான் என்னால் சொல்ல இயலும். மற்றபடி ஒன்று யோசிக்க வேணாம், திரும்பி கடன் பட வேணாம். தம்பி அந்த என்ன சொல்கிற அந்த தற்கொலை செய்கிற அந்த முயற்சி அதில் எதுவும் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இனி அண்ணா இருக்கிறேன்னு. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே வலிக்க நிற்கிறேன். பவித்ரன் வேலை முடிஞ்சு வருமானம் பார்த்துட்ருக்கேன். பவித்ரனையும் கூட்டி எடுத்துகிட்டு நான் போகிற இடம் தான் வாழைச்சினேன். நேற்று போட்ட வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்றைக்கு அந்த தம்பியோட வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ நேற்று எனக்கு எடுக்கலாம் போயிட்டு அப்படியே அந்த நேற்று பிரச்சனையில் நீ அந்த வீடியோ எடுத்தது, எடிட் பண்ணது, அதில் போட்டதில் கொஞ்சம் டைம் அப்படியே ஃபுல்லாக போன காரணத்தினால நேற்று அப்படியே ஒரு இடம் போகல, அப்படியே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணது தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற தம்பியை தான் போய் பார்க்க போகிறேன். வாழைச்சேனிக்கு போயிட்டு இந்த தம்பிக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு சொல்லியிருந்தாங்க கண்ணில் கேட்ராக்ட் இருக்கிற மாதிரி, அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசுகள் இல்லாத மாதிரியும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த தெளிவாக நானும் கேட்கல, நான் கூடயும் கதைக்கலை. நான் சொல்லியிருந்தேன் நான் நேரில் வாரேன், நேரில் கதைப்பேன் சொல்லியிருந்தேன் நான்.
பார்ப்போம் அவங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வாழைச்சினி போயிட்டு அவங்களோட கதைச்சிட்டு அந்த வீடியோ உங்களுக்காக வந்து நான் போடுவேன். அதே போல் இந்த இருக்கிற வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் உங்களுக்கு ஒரு வகையில் மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு, நீங்கள் தார ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் அல்கோரிதம் வந்து நினைக்கும் என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு சம்திங் ஸ்பெஷல், அதாவது பேட்டி பஸ் யூடியூப் சேனலில் நான் போடுற ஒரு வீடியோ ஒரு சம்திங் ஸ்பெஷல்னு சொல்லி யோசிச்சு யூடியூப் அல்கோரிதம் வந்து நிறைய பேருக்கு தூக்கி புஷ்அப் பண்ணும். அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்பமான ஆட்கள் எல்லாருமே வந்து கட்டாயம் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்கும் கமெண்ட்ஸையும் வந்து நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் வந்து ஒரு வீடியோ கூட வந்து இதனுடைய அந்த ரீச் லெவல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருக்கிற அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி கதைப்போம். கதைச்சிட்டு நான் நேற்று தான் வாரேன்னு சொல்லியிருந்தேன். நான் இப்போ நேற்று கால் பண்ணி கேட்டாங்க, என்னம்மா இன்னும் வரலையான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நான் நாளைக்கு வாரேன் ஒரடியான்னு சொல்லியிருந்தேன். நான் இப்போ அவங்கள்ட்ட ஒரு இப்போ கால் பண்ணி கழிச்சிட்டு அப்படியே வந்து எங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிப்போம். ஹலோ அம்மா. ஹலோ. ஓமாம்மா விளங்குதா? ஓ இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு தங்கச்சில படி என்னோட வார்டுல பார்க்க போறோம். எங்க நிக்கிறீங்க? நான் இந்த மட்டக்களப்புல வெளிக்கிறேன் உங்கள்கிட்ட வாரது. மட்டக்களப்புல நிக்கிறீங்க? ஓ மட்டக்களப்புல வெளிக்கிறேன் உங்கள்கிட்ட வாரது. அப்ப கொடிய நெரிக்கிறான், அம்மாவும் நெரிக்கிறா, உங்கள்கிட்ட வாங்கல நீங்க. அம்மா கதைப்பாவா? ஓ அம்மா கதைப்பா. நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? ஓ இந்த 12 மணிக்கு பார்க்க வரேன் சார். அவங்க சீரியஸ் அவர் அழுதிக்காரு. இல்ல நீங்க மட்டக்களப்புக்கா வாரீங்க? ஓ டவுனுக்கு தான் வரோம். பஸ்லயா வரீங்க? ஓ பஸ்ல. சரி, அப்ப நீங்க திரும்பி எத்தனை மணிக்கு வருவீங்க வாழைச்சனே? 1:30 அப்படி ஆகும். 1:30 ஆகும்ண்ணே. அம்மா இருக்கிறா கொடிய எல்லாட்டி 2 மணிக்கு வர மாட்டேன் வாழைச்சனைக்கு. ஓ நான் இப்போ வெளிக்கிட்டேன். சரி என்னன்னு சொன்னா இப்போ அப்போ அவங்களோட அம்மாவோட நம்பர் அனுப்பிடுறீங்களா எனக்கு? மகன் நம்பர் அனுப்பிடுவேன். மகன நம்பரையா? ஓ சரி சரி ஓகே ஓகே. பார்த்துட்டு அன்னைக்கு யார் வருவீங்க? நான் வந்து பார்த்து நிற்கிறீரா கதைக்கிறதுக்கு? சரி 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 எனக்கு அனுப்பிவிடுங்க ஒரு இப்போ அனுப்பிவிடுங்க. சரி சரி இது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண் தெரியாத தம்பிட பெரியம்மா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யார் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் வந்து யார் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற காரணத்தினால வாழைச்சல் வந்து பஸ் எடுத்து வந்துட்டாங்க. அப்போ அந்த அந்த பொடியண்டை வந்து அம்மாவோட நம்பர் வந்து தாருன்னு சொன்னாங்க. அம்மாவோட நம்பர் அந்த பொடியன் நம்பர் தாருன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த தம்பிகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து வருவேன் இப்படி வீடியோ எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால அவன் வந்து என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கான், அண்ணா வரையர் வீடியோ எடுப்பேர் கதைக்கலாம்னு சொல்லி அவனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கான். ஸோ வந்து இந்த வீடியோவை நாங்கள் இதோட வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஒரு பிரயோசனமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓ கால் வந்து இருந்துச்சு. ஓ பெரியம்மா நம்பர் தந்தது. நீங்கள் அந்த வாழைச்சின்ன தம்பியா? ஓமா. ஓகே ஓகேம்மா நான் உங்கள்கிட்ட பாருண்ணா. உங்களோட பேர் என்ன? பிரகாஷா? சரி 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 எவ்வளோத்துட்டு சரியா வரணும்? நான் நீங்கள் முரளி ரோட்டால் எடுத்து நேற்றுக்கு வந்து அப்படி 50 விட்டு எடுத்துக்கலாம். அந்த ஏரி முள்ளி ரோட்டால வந்து அப்படியே நீட்டுக்கு வந்து 50 வீட்டு திட்டத்துக்கிட்ட வரணுமா? சரி 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 ஓகே ஓகே ப்ரோ. நான் வந்துட்டு அடிக்கிறேன். ஓகே ஓகேடா போ. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து நாங்கள் ரெடி ஆகி போகிறோம். இந்த இருக்கிற இடம் தான் வந்து இந்த இடத்துல பேர் என்ன? இந்த இடத்துல பேர் கண்ணாமணியால் வந்து போய் வந்துருக்குறோம். இதுக்கு பிறகு எந்த ஊர்? இதுக்கு பிறகு மயிலம்பாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட மயிலம்பாளி குடியிருக்கு, ஆறுமுகத்தான் குடியிருக்கு. சரி அதுக்கு பிறகு ஏறாவு எங்களடிக்கு பிறகு என்ன இது அதுக்கு பிறகு செங்கல்ல கொம்மாதுரை வந்தாரமுலை அப்படியே போகும்.
வெயில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா அடிச்சு ஊத்துது மழை தெரியும் சரியான வெயில். சரியான வெயிலா வந்து இருக்கு. இப்ப சவுதி அரேபியாவில் இருக்கு. சவுதி அரேபியா ஏதோ போய் பார்த்த மாதிரி சொல்றா. போனியா? சரியான வெயிலாமே இல்லையா? இல்லையா? ஸ்னோவா இருப்பாங்க சரியா. சவுதியில வெயில் தானே, சவுதியும் கட்டாரு. சவுதி கட்டா. அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மயிலம்பாவலி தாண்டி மயிலம்பாவலியா போய் கொண்டிருக்கிறான். ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். இப்பத்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்களை வந்து கூடுதலாகவே வந்து இந்த தற்கொலை என்பது வந்து பெருகி கொண்டு போகுது. பவி பவித்ரன் தற்கொலையை பத்தி கயப்பம்னு சொன்னா நான் இவரை கதைக்குள்ள ஆளுக்காங்க இல்லையா? உண்மைக்குண்டா தற்கொலைன்றது இப்ப மட்டக்களப்பு தான் 2வது இடத்துல இருக்கு தற்கொலை செய்யற வீதத்துல. ஓ குடும்ப பிரச்சனை, காசு, அது அதாவது அதி விலை கொடுத்து வாங்குறதுலயும் நம்மட ஸ்ரீலங்கா தான் முதலாக. அதே இதுல பாத்தீங்கன்னா தற்கொலையில மட்டக்களப்பு பிரச்சனை 2வது இடம் வந்து இருக்கு. உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பணப்பிரச்சனை. பணப்பிரச்சனை காரணம் என்னன்னா ஆடம்பரம் வயசு ஆடம்பரம். விரலுக்கு ஏற்ற வீக்கம் எப்ப நமக்கு வந்து தேவைதானே. விரலை தாண்டி அந்த வீக்கம் வந்து நமக்கு வரக்கூடாது. அதையும் தாண்டி இப்ப நாங்க தற்கொலை செய்யறவங்க எல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லல. அவங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து ஆகல. ஆனா என்ன இருந்தாலும் தற்கொலை ஒரு தீர்வு இல்லை. அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப ஆனா இப்பதைய பிள்ளைன்ற மத்தியில இந்த சிறுவர்கள் மத்தியில தற்கொலை என்பது சரியா அதிகரிச்சு வருது. ஸ்கூல் பிள்ளைங்க கூட ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு இது ஒன்று செய்யும், விழிப்புணர்வு வீடியோ இல்லாட்டி ஒரு சைக்கிள் வாங்கி தரலாட்டி ஒரு சின்ன உடுப்பு வாங்கி தரலன்னு சொல்லி கூட தற்கொலை செய்யறது இருக்கு. என்ன அந்த அந்த கட்ஸான அந்த சமூகம் இல்லை, இப்ப சந்ததி இல்லை. இப்ப நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம் சார் எவ்வளவு அடிச்சிருப்பேன், படிக்கல உண்மையா நம்ம கதைக்குமே எவ்வளவு அடிச்சிருப்பேன், எவ்வளவு செஞ்சிருப்பா டீச்சர் மேல அவ்வளவு இது செஞ்சிருப்பாங்க. நாங்களாம் மார்க்ஸை பத்தி கவலைப்பட்டதும் இல்லை, ரிப்போர்ட்டை பத்தி பயந்ததும் இல்லை. இந்த போயிட்டு அப்பாட்ட போயிட்டு இதை வாங்கிட்டாங்கடா ஏசு 2 மனுஷன் காசு இருக்காடா போடாண்டா பிறகு கொஞ்சம் குளர்ற திரும்பி வாரு. ஆனா இப்பத்திய பிள்ளைகள் அப்படி இல்லை, அதுக்கு பிறகு சேஃப் ஆயிரு. போங்கண்டு ஓட்டுடா இப்படிதான் சாப்பிட மாட்டேன் போங்கண்டு ஓட்டு திருப்பி வந்து போட்டு சாப்பிடுறேன். சாப்பிட மாட்டேன் வீட்டுல சாப்பாடு போய் வச்சிருப்பாங்க, நமக்கு என்ன தெரியும் ரோசம் இல்லாம திருப்பி வந்து சாப்பிடுமெண்டு தெரியும் வீட்டாக்களுக்கு. ஆனா இப்பத்திய பிள்ளைகள் அப்படி இல்லை. ஒரு டீச்சர் அடிக்க போற அதையும் கூட கொஞ்சம் பிரச்சனைப்பட்டாங்கன்னா தெரியும் உடனே சூசைட். ஒரு சாமான் வாங்கி தரலாட்டி சூசைட். ஆனா இத நம்மளால மாத்த இயலாம அந்த பிள்ளைகளோட மனம் அந்த போன்ல பார்த்து நம்ம முதல் படங்கள்ல மட்டும் தான் பார்த்திருக்கோம் அந்த லவ் ஃபெயிலியர் ஓடி போயிட்டு சூசைட் பண்றது. ஆனா இப்ப அப்படி இப்ப அதை ட்ரெண்ட் கலாச்சாரமா மாறிட்டு மச்சான். இல்லாட்டி நான் சாவுவேன், எனக்கு பைக் வாங்கி மோட்டர் பைக் வாங்கிட்டா இல்லாட்டி சாவுவேன், எனக்கு உடுப்பு வாங்கிட்டா சாவுவேன். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் செத்திருக்கணும் அந்த நாளையில வீட்டு செத்து தெளிம்பிருக்கணும். உண்மை இல்ல அதான் நான் இப்ப உன்ட என்ன கேட்கிறேன்டா, உங்களோட ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஒன்று செய்ய, யார கவுன்சிலிங் யாரையா கூப்பிட்டு. அது செய்யணும் தான், செய்ய பார்த்துருக்கேன், பார்ப்போம். நம்ம என்ன செய்யணும்டா பவி, பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்குடா நம்மளால முடிஞ்ச உதவி என்ன, ஏதாவது ஒரு கவுன்சிலிங் கொண்டு கொடுக்கலாம். இப்படித்தானே கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த ஒரு நொடிப்பொழுது இருக்கு அவங்க எடுக்கிற முடிவு, அதுதான் சூசைட். இப்ப நம்ம தூக்குல தொங்க போறவங்க கைத்துல போட்டுட்டு ஏறி நிக்கக்குள்ள ஒரு கால் கொஞ்சம் ஒரு அசைஞ்சிட்டோம்டா அதுக்கு பிறகு பாய மாட்டோம். மனம் பயந்துட்டா வச்சா அது பிறகு சூசைட் பாய மாட்டோம். அது ஒரு இது இருக்கு அந்த சைக்காலஜிக்கலா. அதுதான் உண்மை. இப்ப நம்ம ஒரு பாலத்துல இருந்து பாய போறேன்டா, இந்த பாலத்துல இருந்து நீ பாயக்குள்ளடா கொஞ்சம் சறுக்கிட்டீண்டா பாய முதல், அதுக்கு பிறகு நீ பாய பயன்பெறு. சரி ஓகே, ஏதோ நம்மளால முடிஞ்சது கடவுள்கிட்ட வேண்டலாம்னே. நிறைய கவுன்சிலிங் அமைப்புகள் இருக்கு, நிறைய இதுகள் இருக்குடா.
சூசைட் இது செய்யறது. நானும் நிறைய விஷயங்கள் நிறைய பார்த்துட்டேன்டா. அந்த சூசைடு, இளம் வயதுல கல்யாணம், இளம் வயதுல கல்யாணம் முடிக்கிறது, ஓடி போறது. அதான் நான் உன்னோட கேட்க வந்து இல்ல இல்ல நீ என்ன நினைக்கிற? அதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இப்ப. ட்ரெண்ட் அது என்னது? என்ன காரணம் தெரியுமா? முதல் காரணம் லவ். லவ். லவ் மட்டும் இல்ல, போன். போன். ஓ அது சரி. அந்த போன் அந்த ஸ்டேட்டஸுக்கு அது இதுல பார்த்த உடனே இவங்களுக்கு இது பாயிரும். சூசைட் பண்ணா நாங்க ஹீரோ அந்த ஒரு இது என்ன செய்யறது. சரி, நம்ம அந்த கதையை விட்டு வெளியால வருவோம். எனக்கு அது கதைக்கு ஒரு மாயா இருக்குடா. இப்ப அதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்றாலும் இந்த காலத்துலதான் கூடுதலா நடக்குது. ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு சொன்னா எவ்வளவு பேர் சாகுறாங்க பாரு. ஆனா இதுக்கு நிறைய இது இருக்குடா, NGOs அதுதான் நிறைய இருக்காங்க. ரிகவரி பண்ணி எடுக்கிறது, விழிப்புணர்வு சம்பந்தமா ஒரு செமினார்ஸ் மாதிரி அப்படி இப்படி. அதுதான் நான் சொன்னேன். அப்படி எதுவும்டா நீ சொன்னீங்க. ஸ்கூல் வழியில எல்லாம் நடக்கிறது. என்ற வேர்ல்ட் விஷன் எல்லாம் செய்யுது இது. செய்யறது. என்ன செஞ்சாலும் மச்சான் நம்மட சனம் நான் நினைக்கிறேன். இல்ல மச்சான், இப்ப 100 பேர்ல ஒரு 80% இல்லாட்டி 70% காப்பாத்தலாம்ல. அது சரி, உண்மைதான். நாங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறதுதான் செய்வோம் சொல்லி ஒரு கூட்டம் இருக்குண்டா. அவங்களோட ஒன்று நம்ம கதைச்சி வெளில போறது இல்ல. ஆனா கூடுதலா நகர்ப்புறத்துல இல்ல மச்சான் இந்த இது. எல்லாம் டவுன் டவுன்புறத்துல இல்ல, நகர்ப்புறத்துல இல்ல. டவுனை விட்டு வெளியால இருக்கு. நகரை அண்டிய பிரதேசங்கள் இருக்கு. டக்குன்னு தமிழ்ல நகர்ன்னு சொல்ல எனக்கு மைண்ட் வருது இல்ல. டவுன் வில்லேஜ். டவுன் வழியே இல்ல, நகர்ப்புறங்கள்ல இல்ல. நகரை அண்டிய பிரதேசங்கள் இருக்குன்னு அந்த சுற்று ஏரியாக்கள், அதுலதான் இது கூட. ஓகே, நம்மளால என்ன செய்யலாம்? கடவுள்கிட்ட வேண்டதான், ப்ரே பண்ண மட்டும்தான். சரி பிரச்சனை. நம்ம அப்படியே இப்ப நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? தாண்டி போறோம். அதாவது எங்களுக்கு மட்டக்களப்புல இருந்து காத்தாங்குடி வந்து ஒரு பெரிய ஒரு கடை என்ற மாதிரி. என்ன பெரிய காத்தாங்குடியில அதான் இல்ல, மட்டக்களப்புல இருந்து காத்தாங்குடி தான் நம்ம ஒரே காட்டியிருக்கோம். காட்டியிருக்கோம். அப்ப காத்தாங்குடி தான் வந்து ஒரு பெரிய ஒரு அந்த கொழும்பு கடை மாதிரி, அடுத்து சவுதி அரேபியா மாதிரி நாங்க காட்டுவோம். அதை தாண்டிட்டோம். இப்ப செங்கலடிக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா செங்கலடி வந்திருக்கோம். செங்கலடி பெரிய ஒரு தியேட்டர் இருக்கு தெரியுமா? ஃபேமஸான தியேட்டர் வந்து செங்கலடியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலாவே செங்கலடியில வந்து என்ன விசேஷம் சொல்லு. செங்கலடியில முதலாவது செங்கலடி என்றாலே செல்லன் தியேட்டர் தான். செல்லன் தியேட்டரா? அதுக்கு பிறகு கூடுதலா இதுதான் விவசாயம் செய்யற அவங்கதான் கூட. விவசாயம் தான் கூட. கூட மயில் செய்யறார்கள் தான். வயல் சின்ன சின்ன கூலி வேலைகள் அப்படி வருது. தியேட்டரை காட்டுங்க படியா. செல்லம் தியேட்டர், செல்லம் பிரீமியர். இதுதான் தியேட்டர். படிக்கிற ஆளுல சைக்கிள் எல்லாம் வந்திருக்கு நீங்க படம் பார்க்க. அது என்ன, ஒரு சைக்கிள் 3-4 பேர்? 3-4 வருவாரு. ஒரு சைக்கிள் நான் முன்னுக்கு இருப்பேன், பவித்ரா முன்னுக்கு இருப்பான். ஒரு லேடிஸ் சைக்கிள் வந்து 3-4 பேருக்கிட்ட ஏறி இருந்து வருவோம். சரி கைஸ், இனி நாங்க போற இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் போகணும். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் தான் வந்து ஓட வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இனி அங்க போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த லாரி என்ன பட்டா என்ன போய் இந்த பட்டா வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சைக்கிள் வந்து தம்பி ஒரு ஆளை வந்து அப்படி அடிச்சுட்டு கடவுளே, அவன் தம்பி தப்பிட்டான்டா. இல்லது அருந்தப்பு. சரியா பயந்துட்டேன்டா. அவன் இப்படி அந்த இதுல அடிபட்டுடா அப்படி தெரிஞ்சு விழுந்தான். ஓகே அவனுக்கு ஒண்ணு நடக்கல. அப்படி எப்படி? கடவுள் தான் காப்பாத்திட்டு ஒண்ணுமே நடக்கல. அவன் இப்படி அடிபட்டு தெரிஞ்சு விழுந்துட்டான். அதனால ஓகே.
என்ன செய்யறோம் நாங்க அப்படியே போற வழியில அப்படியே போயிடுவோம்னு சொல்லி பார்த்தோம். சரியா வந்து கிரான் என்னது ஓ கிரான் ரவுண்டு போட்டு முன்னுக்கு ரவுண்டா போட்டு முன்னுக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட். ரைட், நாங்க இப்ப ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முல்லை வீதிக்கு வந்துட்டோம். தம்பி வந்து கூப்பிட்ட இடம் இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தான். அப்ப அங்கதான் வந்துட்டோம். இப்ப தம்பி கால் பண்ணி கதைப்போம். சரியா விடுறது வீட்டு திட்டத்துக்கிட்ட வர சொன்னோம். என்னடா 50 வீட்டு திட்டத்துக்கு போயிட்டு போல் அடிக்கணும். இன்னும் போகணுமா? இப்ப ஓ இன்னும் போகணும். உண்மையாடா? எனக்கு இடம் தெரியா? இடம் தெரியாதா? ஓ 50 வீட்டு திட்டம் போயிட்டு சொன்னவன் லயன்ஸ் கழக வீதி. போல் அடிச்சா நல்ல மட்டும் ஒரு நிழல்ல நிப்பாட்டி என்ன வரணும். மேலடி எங்க ரோட்டுக்குள்ளால திரும்பணுமான்னு தெரியாது நமக்கு. அதுதானடா இப்ப செய்ய வலிக்கிட்டேன் நான். ஆன்சர் பண்றான் இல்லையடா. 50 வீட்டு திட்டம்னே. ஹலோ, இந்த முல்லை வீதி ரோட் இருக்கு தானே, அந்த ரோட்டால வந்து கொண்டு இருக்கேன். எப்படி வரணும்? அதால டவர் அடிக்கிட்ட நிக்க முடியும். டவர் அடியில நிக்கிறேன். டவர் அடியில நிக்கிறேன். முல்லை வீதி கண்ணைபுரம் வீட்டுக்கு வந்தா ஸ்கூல் இருக்கு. ஓகே, என்னண்டு விலங்கையில. ஓகே, ஓகே தாண்டி. ஓகே சரி, நான் அவ்வளோ வந்துட்டு கோல் அடிப்பேன். கோயிலை தாண்டி வந்துட்டு கோல் அடிக்கும். சரி, ஓகே. ஸ்கூல் ஒன்று இருக்கான். ஸ்கூலை தாண்டி அந்த கோயில் ஒன்று இருக்கானே, கோயிலை தாண்டி இந்த ஸ்கூல். எது ஸ்கூல்? அதுதான் ஸ்கூலை தாண்டி கோயிலு பக்கத்துல புதுசா கட்டின மாதிரி ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கான். மஸ்டியா அதான் வீடு. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது. அதுக்கு பக்கத்துல வந்துட்டு கோல் அடிக்கிறேன். ஸ்கூலை தாண்டி கோயில் எங்க இருக்கு? தாண்டி போகணும். கோயில் இது இல்லையா கோயில்? இது கவர்மெண்ட் ஆஃபீஸ் தானே. இந்த இருக்கு கோயில். இந்த இருக்கு கோயில். ஸ்ரீ வீரமாகாளி. இந்த கோயிலை தாண்டி கட்டுப்பட்டு வீடுகள் இருக்கு. நான் இதுதான் வீட்டு திட்டம்டா. இங்க ஏரியா தான் வீட்டு திட்டம். இந்த இதுல என்ன ஒளி இருக்கு பாரு, சேர்ச் அது. மெதரிஸ்ட் ஆலயம் மருதநாடு. 50 வீட்டு திட்டம் இருக்கு. புதுசா கட்டின வீடு தெரியும். அதுக்கு தாண்டி இந்த இது பாரு, மதகு புனர்வைப்பு கல்மடு. 2 கோல் அடிக்கணும். அக்கா அந்த 50 வீட்டு திட்டம் எடுத்துட்டாக்கா. சரி அக்கா, இன்னும் போகணும். தேங்க்யூ. போகணும். ஓ, பத்து 15 நிமிஷத்தால போயிடும்னு சொன்னா நானா லேட் ஆயிட்டேன். அந்த ஒரு அப்ஸ்டேர் வீடு ஜூம் பண்ணி காட்டு. அந்த ஒரு தொங்கல் ஒரு அப்ஸ்டேர் வீடு ஒன்று விளங்குது. அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போமா? அதுக்கு பக்கத்துல உள்ள வீடாதான் இருக்கும். பெரிய வீடு என்னன்னா அப்ஸ்டேர் வீடு காட்டு. மேல அந்த கூரையில இருந்து நம்ம ஏறி குந்துனோம்டா கீழால வலிக்கி வரலாமா? சறுக்கி வரலாம். வீடு நான் உங்களுக்கு அதை போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி தரேன். சரியா?
கட்டி தந்தாலும் சந்தோஷமா இருக்கு. இதான் வீட்டு திட்டமாங்க என்ன ஒரே வீடா இருக்கு. இல்ல என்ன காலி வயல் வரலையே போங்களே. செமிட்ரின்னு நினைக்கிறேன்டா, சவக்காலன்னு நினைக்கிறேன். என்னடாப்பா ஒரு இடத்த கண்டுபிடிக்கலாம் இருக்கு. டேய் நான் இப்படி செய்வேன், நான் உனக்கு கோடிச்சு தாரேன், நீ அவனோட அப்படியே கழிச்சு கொண்டே வா. இல்லைன்னு சொன்னா நம்ம இன்றைக்கு ஃபுல்லா இடம் கண்டுபிடிக்க மாட்டோம். அவன் அப்படியே கோயில் ஒரு சத்தம் கேக்குதுண்டா. இல்ல இல்ல நீ ஏதோ லைன்லயே வச்சு கழிச்சு கொண்டு வா, சரியா? அப்பதான் வந்து இடத்த கண்டுபிடிக்கலாம். என்ன வெயிலும் வெயிலா வருதுடாப்பா. ஹலோ, ஓமாம் அந்த எப்படி வரணும், எவ்வளோகிட்ட வரணும்? என்னது பெரிய வீடு, வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்ச வீடா? அப்சியா அந்த சில்ட்ரன் ஸ்கூல் மாதிரி இருக்கு, நர்சரி மாதிரி. அந்த சில்ட்ரன் பார்க்கலாம், சில்ட்ரன் பார்க்க அந்த சர்க்கேஸ் ஊஞ்சல் எல்லாம் இருக்கு, கிரவுண்ட் மாதிரி இருக்கு. மகள் தங்கச்சிமா, தங்கச்சி 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 இப்ப இப்ப எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. உங்களோட ரோட்ற பேரை சொல்லுங்க, நான் வாரேன். என்ன என்ன ரோட்? மீனவர் சங்க திட்ட வீடுனே. ஓ அப்ப அந்த ஆட்டோ கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ண வேணாம், லைன்ல இருக்கு. வரேங்க, பைக் வருது. அண்ணன் அண்ணா, இந்த மீனவர் சங்க வீதி எது? மீனவர் சங்க வீட்டு திட்டம். சரி, மீன் நகரா? மீனவர் சங்க வீட்டு திட்டம். ஜீவநகர் மீனவர் சங்க வீட்டு திட்டமாண்டா? சரி சரி, கொஞ்சம் பிடிடா போய் போன கொஞ்சம் பிடி. அந்த நாங்க வந்து ஒரு என்ன சொல்றேன்னா, வடக்கு கிழக்கு கரையோர சமுதாய அபிவிருத்தி திட்டமா உண்டு, ஒரு கட்டடம் ஒன்று இருக்கு. அந்த அண்ணன்ட்ட கேட்டுப்போம். வீரநகர் மீனவர் சங்க வீட்டு திட்டம். என்ன மீனவர் சங்க வீட்டு திட்டம் கொடுத்துட்டு இருக்கு வீரநகர. இந்த இவங்கள்ட்ட சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஜீவநகர் என்ன சரியா? ஜீவநகருக்கு கடையில் நிற்காங்க, மார்க்கெட் சரி கொடுங்க. நான் சொல்லி வைப்பேன். கொடுத்துக்கிட்டயா? கோயிலுக்கிட்ட நிற்காங்க, நேருக்கே போங்க. சரி, நன்றியா. எப்படி எப்படி வந்துட்டோமா இப்ப பக்கத்துல? சரி, தாண்டி வந்துட்டோம். தாண்டி வந்துட்டோமா? சரியான தூரம் கிட்டன்னு நினைக்கிறான், அழைச்சல் கூட. என்ன ரோட்ரா பாரு. ஐயா, ஜீவநகர் மீனவர் சங்க வீட்டு திட்டம் இது ஐயா? ஜீவநகருக்கு மீனவர் சங்க வீட்டு திட்டம் உனக்கா? இதால நான் போறேன். நன்றி. என்ன பாலமாக்கி வச்சு டக்குண்டு ஐயா நிப்பாட்டு கேட்குற, அவர் பயந்து வச்சிடுறான். கண்டு இதாகிட்டு மச்சான், கொஞ்சம் ஸ்லோவா எங்கள். இதால நீ என்ன துடிக்கிறா? ஐயாட்ட கேட்டு நான் திரும்பி. அப்படியா? நான் நினைச்சேன் அந்த அண்டைக்கு இந்த பின்னிக்கு இந்த விலை பார்த்து நீ அது மாதிரி நித்துறதுக்கு விலை பார்க்குறியா? எங்கடா போற? போனை கட் பண்ணிட்டாவா அந்த பிள்ளை? ஐயோ
அடங்கப்பா போடியப்பா திரும்பி நான் நினைக்கிறேன் ஏன் அந்த வீட்டை நிக்க வாங்க மட நட மேலட இந்த வாசல்ல நிக்கிறேன்டா மெயினுக்கு போய் நிக்கிறாவோ தெரியும். ஐயோ வந்தா நிக்கிறான் இங்க பாட்டு அதையோ வெறியா அவங்கள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களா கால் பண்ணதா? போகணும். எனக்கா நீங்களா கால் பண்ண? சரி சரி வாங்கலாம் போ. கைஸ் ஃபைனலாக வந்துட்டோம். அக்கா நம்மளை கூட்டிட்டு போய் கொண்டே இருக்கிறாங்க. என்ன பின்னால போய் கொண்டு இருக்கிறோம். இன்னும் போகணுமா? கொஞ்சம் தூரம் தான். அப்போ கன தூரம் நடந்துட்டீங்கன்னே கடவுளே. லொக்கேஷன் லொக்கேஷன் உங்களுக்கு என்ன தலை அடிக்கலாம்? லொக்கேஷன் அனுப்ப சொல்றீங்க அவங்ககிட்ட. கைஸ் ஃபைனலாக வந்துட்டோம். இதுதான் வீடு. பைத்தியம் வீடு அப்படியே காட்டுங்களேன். இதுதான் வீடு. வீட்டுக்குள்ளே போக போகிறோம். அப்படியே போவோம். ஓகே இதானா வீடு? எங்க தம்பி உள்ளையா இருக்கே? என்ன சரி எழுத மாட்டீரா? கூப்பிடுங்க வாங்க வாங்க மேன். ஹாய். இதான வீடு தான் கேட்டு. இதெல்லாம் படுக்கிற பெட் இல்லையா? சொந்த வீடா அது? இவங்களோட அம்மாவோட வீடு இது. இந்த வீட்டுல 3 குடும்பத்துக்கிட்ட இருக்காங்க. இந்த வீட்டுல மட்டுமே 3 குடும்பம் இருக்கா? இவங்க உண்டு. இவங்க அண்ணா ஒரு இந்த இவற்ற அண்ணாவுக்கு காலில் ஆபரேஷன் பண்ணிருக்கு. கால் பாட்டில நிக்க போயிருக்காரு அவரோட உதவிக்கு. இவங்க சகோதரர் 3 பேரும் இந்த வீட்டுல இருக்குது. 3 பேர். சரி வாங்க நம்ம வெளியில இருக்கு. வாங்க காலேஜ் போ தம்பி வாங்க. ஓகே ஃபைனல் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளோட தம்பிகிட்ட வந்துட்டோம்னே. தம்பியை தான் பார்க்கறதுக்கு தான் நாங்கள் சரியா அலைஞ்சிட்டோம். இடம் தெரியாமல் சரியா அலைஞ்சி சரியா கஷ்டப்பட்டு தான் வந்தோம். உங்களுக்கு பேர் என்ன சொன்னீங்க? பிரகாஷ். உங்களுக்கு எத்தனை வயசு? 23 வயசுண்ணே. என்ன நடந்தது உங்களுக்கு கண்ணில்? என்னன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்து இங்கே கொஞ்சம் பார்வை குறைவு. ஓகே கொஞ்சம் குறைவு. கண்டி ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணேன். ஆப்ரேஷன் பண்ண ஃபெயிலியர் ஆகி திரும்ப 6 ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லாக ஃபெயில். அந்த கண் பார்வை இல்லை. இப்போ நோவும் அது மட்டும்தான் இருக்கு. அந்த கண் இல்லை, நோவு மட்டும்தான் இருக்கு. கண்ணாடி கொஞ்சம் கலட்டுங்கண்ணே. ஜூம் பண்ணி காட்டுங்கண்ணே கொஞ்சம். கலட்டு இல்லாமா? இப்போ கலட்டுங்களா? கூசும் கொஞ்சம் தெரியாது. தூசு போகுமா? கூசுமா? இல்லை அந்த வீடியோ கொஞ்சம் காட்டுறதுக்கு உங்களோட கண்ணை. இதை மூடுங்க. இந்த கண்ணை மூடுங்க. அப்போ கூசுண்ணா இந்த கையில் எப்படி பற்றி போடுங்கண்ணே. அதை இங்கே சைட் காட்டு. சரி போடுங்க. அஞ்சல் ஆப்ரேஷன் பண்ண இங்கேயும் பார்வை குறைஞ்சிட்டு. இங்கே பார்வை குறைஞ்சிட்டா கண்ணாடி போடுறது. அதுவும் ஏன் என்ன நடந்தது இந்த கண்ணுக்கு? இதுக்கு அது தெரியாது. சின்ன வயசுல இருந்தே பார்வை குறையா இருந்தது. அங்கால பார்வை குறைவா இருந்தது பிறந்ததுல இருந்து. சரி சின்ன வயசுல இருந்து கட்ரக் இல்லையா உங்களுக்கு? அந்த வெள்ளப்படலம் வளரும் கண்ணில் கட்ரக் அந்த வருத்தம் இல்லையா? இல்ல அது இல்ல. படலம் இல்ல. இது ஒரு கெரட்டோகோனஸ்னு சொல்லி ஒரு பிரச்சனை உண்டு. சரி பிரச்சனை. அதுக்கு ஆப்ரேஷன் கண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பண்ணேன். பண்ணி இருக்க இஞ்சலையும் பார்வை குறைஞ்சிட்டு. இஞ்சலை சைட்டு பார்வை குறைஞ்சிட்டு. சரி நான் அது நாளுக்கு நாள் பார்வை குறைஞ்சிட்டே போது கண்ணாடி மாத்தி போய்கொண்டு இருக்கு. கண்ணாடி மாத்தியே போகுது. நீங்க இப்ப என்ன செய்றீங்க? எத்தனை வயசு சொன்னீங்க உங்களுக்கு? 23. என்ன செய்றீங்க? என்ன படிச்சிருக்கீங்க?
நான் 10 வரைக்கும் படிச்சிருக்கேன். 10ஆம் ஆண்டு மட்டும் படிச்சிருக்கீங்க. வேலைக்கு போறா இல்லையே? வேலை ஒன்றும் செய்ய வீட்டுல இருக்கிற. இப்ப நீங்க யாரோட இருக்கிறீங்க? அம்மம்மாங்க அம்மம்மாவோட. உங்களோட அம்மா அப்பா? அம்மா வெளியே இருந்தவ, அப்பா இல்லை. அவை அம்மாவும் பெருசா ரெண்டு இல்லை. அம்மா உழைக்கிற இந்த கண்ணுக்காக செலவழிச்சு வட்டி காசு வாங்கி கடன் என்று சொல்லி என் அம்மா தான் சரி. அப்ப இப்ப அம்மா வந்து பெருசா கவனிக்கிறீங்களா உங்களை? கவனிக்கலன்னு சொன்னா இந்த செலவுகளுக்கு ஒன்றும் இல்லை. கடன் என்னண்டா தம்பி, நான் இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு வந்திருக்கேன் தானே. நம்ம இனி ஓப்பனா வந்து எல்லா விஷயத்தையும் கதைப்போம், எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். இப்ப வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்கண்ணே. அவங்க பார்க்கக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையான தன்மை வந்து வேணும் தானே. அதனால சொல்லுங்க அந்த இல்ல அம்மா வெளியே இருக்காங்க சவுதியில. ஓகே. என்னன்னு சொன்னா இப்ப எனக்கு இப்ப ஒரு இந்த கடைசியா இப்ப கண்டியில இருந்ததும் கொஞ்ச நாள் தான் அந்த கண்டியில இருந்து இந்த டேட்ரிக்கு பார்த்தாலும்ல அந்த கிளினிக் வப்பில் அப்போட சிலவு கூட அம்மாவில் தந்து கொள்ளல நிலைமை. இஞ்ச கண்ணுக்குன்னு சொல்லி பிரைவேட் போராட்டம் பண்ணது. பிரைவேட் போராட்டம் பண்ணி 6 தரம் இதுன்னு சொல்லி கண்டியில் நிற்கிறதுக்கு செலவு எல்லாம் செஞ்சு அங்கே ரூம் காசு, சாப்பாட்டு காசு, பார்த்துக்கொள்கிற காசுன்னு கொடுத்தான். பட்டிக்கு தம்மா எல்லாம் செஞ்சு இப்போ அம்மா எடுக்கிற காசு ஒரு 95,000 காசு எடுத்தா அது பட்டி காசு கட்டுறதுக்கும் கடையில் கடன் வாங்கி சாப்பிட்றதுக்கும் சரியா போகுது அந்த காசு. அம்மா எவ்வளவு இப்போ அனுப்புறா? 95,000 வருது மாசம். ஒவ்வொரு மாசம் 95,000 அனுப்புறா. என்ன வேலை செய்யறாங்க? வீட்டு வேலை தான். வீட்டு வேலை. எந்த நாடு? சவுதி. சவுதியில இருக்கு. எத்தனை வருஷம்? அம்மா போய் 1.5 வருஷம். ரைட். இப்போ 95,000 காசு ஒரு மாசம் வருது சரியா? அதுல வந்து இப்போ உங்களுக்கு என்னத்துக்காக கடன் பட்டீங்க வட்டிக்கு? கண்ணுக்காக தான். கண்ணுக்காக தான் போராட்டம் பண்ணது. பிரைவேட்டுக்கு எவ்வளவு போனது? சிலவு பிரைவேட்டுக்கு மொத்தம் 3 லட்சம் ரூபாய் போயிருக்கு. உண்மையா ஒரு ஸ்கேன் பண்றதுக்கு 19,000, போற வார சாப்பாடு ரூம்ல நின்று புக் பண்றதுக்கு சிலவு, ஆபரேஷன் பண்ணதுக்கு ஒரு சிலவு. ஆபரேஷன் பண்ணதுக்கு 1,80,000 முடிஞ்சு. இப்போ எவ்வளவு காலம் இந்த ஆபரேஷன் நடந்து? இது வந்து 2022ல இருந்து ஆபரேஷன் பண்ணிக்கொண்டே நடந்து போகுது. பிரைவேட்ல எத்தனை முறை செஞ்சிருக்கீங்க? ஒரு தரம். ஒரு தரம் 3 லட்சம். அப்ப உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? கடன் வந்து 6 லட்சத்துக்கு இருக்கு. 6 லட்சம் ரூபாய் கிட்ட. என்ன பேங்க்ல எடுத்த லோன் மாதிரியா இல்ல ஊருக்குள்ள வாங்கினீங்க? வட்டிக்கு வாங்குனீங்களா? எவ்வளவுக்கு வாங்குனீங்க? எத்தனை வீதம்? 15 வீத வட்டியா? 15 வீத வட்டியா? அப்ப ஒவ்வொரு மாசம் 15 வீதம் கொடுக்கணுமா? ஒரு மாசம் 15 வீதம்ண்டா 6 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு? எங்க மத்த போன் 6 லட்சமா வட்டி இருக்கு கடன் பட்டீங்க? 6 லட்சம் கடன் பட்டீங்கன்னு சொன்னா அதான் 6 லட்சம் என்றாலும் 15 வீதம் படி பார்த்தாலும் 90,000 ரூபாய் கட்டணுமே வட்டி. கட்டுறது 60 ஒரு மாசத்துக்கு மாறி கொடுக்குறது. இப்ப என்ன அந்த காசு அவ்வளவு வந்து துண்டு துண்டா வாங்கிருக்கீங்க அப்படியா? நீங்களும் வாங்கல நடுவில் வாங்கல எடுத்துட்டு வாங்க. அந்த கதிரை எடுத்துட்டு வாங்க. சொல்லுங்க. ஆப்ரேஷன் வந்து 5 தரத்துக்கிட்ட பண்ணிருக்கு. ஒரு தரம் பிரைவேட்டா பண்ணி பார்த்துனாங்க, சக்சஸா வருமன்றதுக்காக. ஆனா அதுலயும் ஃபெயிலியரா தான் வந்திருக்கு. அதுல வந்து 3 லட்சத்துக்கிட்ட கடன் வாங்கினேன். ஏற்கனவே கவர்மெண்ட்ல கண்டில பண்ணினதுல வந்து சில்லறையா இப்ப அவர் ஒரு 10-15 நாளைக்கிட்ட பாட்டில நிக்கிறதுக்கு இங்க இருந்து பார்க்க போற அங்க பாட்டில நிக்கிறவங்களுக்கு சாப்பாடு செலவு, ரூம்ல நின்று பார்க்க போறதுக்கு செலவு, அப்படி சில்லறை 6 லட்சத்துக்கிட்ட வந்திருக்கு கடன். வட்டிக்கு வாங்குறாங்கிட்ட வாங்கிருக்கு 15 வீத வட்டி. எத்தனை வீத வட்டிக்கு வாங்கிருக்கீங்க? 15 வீத வட்டி. எத்தனை பேர்கிட்ட வாங்கிருக்கீங்க? ஒரு ஆள்கிட்ட வாங்கிருக்கீங்களா இல்லாட்டி 3 பேர்ட்ட வாங்கிடும்? 3 பேர்ட்டையும் 15 வீதம் தானா? இப்ப என்ன செய்றீங்க? முதல்ல கொடுக்குறீங்களா வட்டியை கொடுக்குறீங்களா? அதான் நான் சொல்றேன். 6 லட்சம் ரூபாய்க்கு சரியா 15 வீதம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு 90,000 மட்டும் வட்டி வரும். அம்மா அனுப்புற காசு 95,000. அந்த 90,000 ரூபாய் நீங்க கட்டுறீங்க. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நானே இந்த விஷயத்த கேக்குறேன்னு சொன்னா, கடன் பட்டதுக்கும் வட்டிக்கு காசு வாங்கணும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இல்லைங்கடா, வட்டிக்கு காசு வாங்குற புள்ள சரியா? நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் வட்டிக்கு வந்து காசு வாங்கக்கூடாது. நம்ம பேங்க்ல வந்து எடுக்கலாம், ஒரு லோனா வந்து எடுக்கலாம். ஆனா பேங்கை பொறுத்தவரையில நீ அவங்களோட ப்ரொசீஜர் வந்து கூட அந்த கேரண்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அடுத்தது இவ்வளவு பெரிய ஒரு வட்டி என்ன வேற எதுவும் கொடுத்தீங்களா? வீட்டு பத்திரங்கள் எதுவும் கொடுத்தா அடகுக்கு? என்ன மாத்தி எழுதி கொடுத்துட்டீங்களா? இப்ப இந்த மாசம் கட்டியாச்சா காசு? அனுப்பல.
தான் வெளிநாடு போனது. கடனரை தான் வெளிநாடு. இதை ஒரு கிளிக் பண்ணி விடுங்களா அக்காவுக்கு போட்டு விடுங்க. அதைங்க இப்போ எவ்வளோ காலம் வெளிநாடு போய்? சரி அப்ப இப்ப எவ்வளவு காலம் அம்மா வெளிநாடு போய்? இப்ப 1.5 வருஷமா ஆகுது. இந்த 10ஆம் மாதம் வந்தா 2 வருஷம். 10ஆம் மாதம் வந்தா 2 வருஷம். இதோட சரி ஓகே ஓகே. இப்ப நம்ம எல்லாரும் காய்ச்ச மாட்டா கஷ்டம், முண்டிலும் காய்ப்போம். சரி அப்ப 2 வருஷமா ஆகுது. 1.5 வருஷம். 1.5 வருஷமா ஆகுது. இப்ப வந்து நீங்க அம்மா வந்து போனக்கு வரலையா? வெக்கேஷன் வரலையா? லீவ் வரலையா? 2 வருஷம் முடிய தனி வரும். கோல்லாம் காய்ப்பாங்க. கோல் காய்ப்பாங்க. அப்ப அப்பா என்ன சரி? அப்பா இல்ல, சின்னலே விட்டுட்டு போயிட்டு. அப்ப அவரோட சப்ஜெக்ட் இல்ல. இப்ப நீங்க எத்தனை பிள்ளைகள்? நான் அன்னிக்காரி. பெரிய அதாவது இவங்கட அம்மாட தங்கச்சிர மகண்ட வைஃப் தான் நான். இவங்க வந்து மொத்தம் 3 பேரும் அண்ணன் தம்பி மாதிரிதான். இவங்க மத்த 2 பேர் அவருக்கும் கால் கொஞ்சம் அப்படி பிரண்ட மாதிரி கால் நடக்க மாட்டாரு. அவர் இப்ப கிட்ட இல்ல, இந்த இப்ப ஒரு கிழமை மட்டக்களப்பு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணலாம். இவர தம்பியா? அண்ணங்காரன். இவர்தான் கடைசி. இப்ப எங்க மெடிக்கல் ஹாஸ்பிடல்ல இருக்கு? மெடிக்கல் ஹாஸ்பிடல். அவருக்கு சின்னல இருந்து அந்த போலியோ நோய் வந்து கால் இப்படி கவுண்ட மாதிரி தான் வச்சு நடப்பாரு. அது இந்த இலாவளி இதுக்குள்ளான அவர்கிட்ட பேரும் வந்திருக்கு. அப்புறம் இப்போ டாக்டர் ஆகல சந்திச்சு கழிச்ச நேரம் ஏற்கனவே 7 ஆண்டு சொன்னவங்க இப்போ போய் சந்திச்சு கழிச்ச நேரம் ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லி இப்போ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கால் நிமிந்த மாதிரி இருக்கு. ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு கிழமை இருக்கும் பாட்டில. அடுத்த இன்னொரு அண்ணங்காரன் அவரோட நிக்காரு, உதவிக்கு நிக்கிறார். பாட்டில அது அப்படின்னா மத்தால் அவரோட நிக்காரு. சரி அப்ப 3 பேர். அப்ப இப்ப உங்களுக்கு அம்மா அனுப்புற உழைப்பை தவிர வேற எந்த உழைப்பும் எந்த வருமானமும் இல்ல இவங்களுக்கு. எந்த வருமானமும் இல்ல. ஓகே சரி. இப்ப நீங்க என்னத்துக்கு என்ன வந்து கூப்பிட்டீங்க? என்ன உதவி வேணும் உங்களுக்கு? ஆபரேஷன் பண்றது. இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணி கொஞ்சம் ஃபெயிலியரா போனது. பிரைவேட்டா பண்ண போராட்டம் பண்ணா சரியாகும். அது பண்றதுக்கு தான் உனக்கு உதவி வேண்டாம். இந்த கண்ணை ஒன்றும் செய்யல. அது இப்ப ஒரு 6 சாகிறதுக்கு முடிவு எடுக்கிற சொல்றா. முடிவெடுத்து ஓட்டமாடி பாலத்துக்கெல்லாம் போய் ப்ரோ நாங்க வாகரையில இருந்து வந்து ப்ரோ அவரை தேடி கண்டுபிடிச்சு ஆறுதல் சொல்லி எல்லாருக்கும் இப்ப தெரியும். இப்ப ரோட்ல அம்பாடி எல்லாரும் இந்த வயசுல எல்லாரும் நல்லா திரு. நான் மட்டும் இவ்வளவு ஒரு கஷ்டம். இந்த கண்ணம் பார்வை இல்லை, இந்த கண்ணம் பார்வை குறைஞ்சிட்டு போகுது. இருக்கிறது பார்வை குறைஞ்சி போகுது. சரி ஆபரேஷன் பண்ண எவ்வளவு வேணும் தெரியாது. இப்ப போற வார சிலவு எங்க போகணும்? கொழும்புக்கு. இப்படித்தான் இப்ப ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம கேட்க மாட்டீங்க தானே, விசாரிச்சிருப்பீங்க தானே. இப்ப அவங்க சொல்லிருப்பாங்க தானே இவ்வளவு காசு வந்து வேணும்னு சொல்லிருப்பாங்க தானே. அப்ப எவ்வளவு வேணும்னு கேக்குறேன். ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வேணும். அப்ப ஒரு வார சிலவுலாம் சேர்த்து இப்படித்தான். இப்ப என்னன்னா நம்ம ஏற்கனவே வந்து பிரைவேட்ல செஞ்சு நாம தானே அம்மா பிள்ளைங்கிட்ட பிரைவேட்ல செஞ்சு நமக்கு ஒரு ஆன்சர் இல்லை. நாங்க திரும்பியும் வந்து ஒரு பிரைவேட்டுக்கு தானே போய் செய்ய போறோம். அது நம்பிக்கை இருக்கா? என்னன்னு சொன்னா இங்கல வந்து 4 ஆபரேஷன் பண்ண பிறகுதான் பண்ணுவாங்க. அவங்க சொன்னவங்க இந்த கண்ணு பார்வை வராது. நோ எடுத்து கருவில வெள்ளையா அந்த இப்ப வெள்ளையா தான் இருக்குல்ல. இப்ப முதல் கடும் வெள்ளையா இருந்தது. வெள்ளையா இருந்ததான் சரி பண்ணுவோம். பார்வை வரான்னு சொல்லி பண்ணுவாங்க. நோவு தானே, நோவோட இருக்கல குத்து வலி அல்சர் ஆகி குத்து வலி எடுத்து தொடங்கிட்டு கண்ணெல்லாம் பீங்கி ஹோட்டல்லாம் அரிக்கி அதெல்லாம் காட்டுறோம். அப்படி இருந்தது. அதனால அவங்க செஞ்சவங்க. ரெண்டாவது ஸ்டார்ட்ல பிரைவேட்டா பண்ணியிருந்தா ஒரு தடவை பண்ணியிருந்தா சரியா இருக்கணும். ஒரு கண்ணுக்கு ஆபரேஷன் பண்றா ஒரு ஆட்டம் பண்ணணுமா. அது வந்து 4 கவர்மெண்ட் சொல்லி திரும்ப ஒரு வருஷத்துலயே 4 ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஒரு ஆபரேஷன் பண்ணா 6 மாசம் கழிச்சு இல்லாட்டி 1 வருஷம் கழிச்சு தான் அடுத்த ஆபரேஷன் பண்றேன்னு சொன்னாங்க. அங்க வந்து ஒரு வருஷத்துலயே ஆபரேஷன் திரும்ப பண்ண தொடங்கிட்டாங்க. என்ன சொல்ல வரீங்க? அதான் இங்க வந்து ஆபரேஷன் பண்ணலாம். ஒரு ஆபரேஷன் பண்ணி பார்க்கலாம் என்ற நம்பிக்கை இறக்கி இப்ப இங்கே சைட் பண்ணி முடிஞ்சு இப்ப இங்கே சைட் பண்ணலாம்ன்றீங்களா? ஒரு கண்ணாவது இப்ப இந்த கண்ணு முடங்கு இல்லையா உங்களுக்கு? வந்து இந்த கண் பார்வை இல்ல. அந்த கண் பார்வை குறைஞ்சு வருது. பவர் கூடிய கண்ணாடி ஒரு மாசத்துக்கு ஒரு கண்ணால எடுக்கணும். உங்க முகம் கூட எனக்கு விளங்கி இல்ல கிளியர். அப்படி நெட் மாதிரி இருக்கு. 2 கண்ணும் இதுதான். நான் எப்படி இருக்கேன்? அந்த எனக்கு அந்த கலஞ்ச மாதிரி அப்படி ஃபுல்லா ஆவி மாதிரி கலஞ்ச மாதிரி. சரி. அதுவும் இருக்க பார்வை குறைஞ்சு கொண்டு வருது. அந்த கண்ணம் அந்த பார்வைக்கு ஏற்ற பவர் கூடிய கண்ணாடி மாசத்துக்கு ஒரு அடுத்து எடுத்து கொண்டே இருக்கு. எவ்வளவு அது? எவ்வளவு ஐயா? கடைசியா அடுத்தது வந்து 24,500 ரூபாய். 24,500. இப்ப இந்த போட்டிருக்கிற ஃப்ரேம் லென்ஸ். சரி இப்ப என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா என்ன உங்களுக்கு நான் என்ன செய்யணும்?
இப்படிதான் எனக்கு இந்த கண் ஆப்ரேஷன் பண்றதுக்கு உதவி வேணும். கண் ஓ, ஆப்ரேஷன். ம் வருமானம் இல்லை. ம். தான் வேற இந்த சின்ன நான் ஒரு இதுல ஒரு கடையப்பம் ஓ தொழில். அதுதான் கடை நான் உண்டு, அது போட்டிருந்தாலும் நல்ல போட்டு தந்தா ரெண்டா இவங்க இருந்து இல்ல இப்ப நான் செய்யறதுக்கு. இப்படித்தான் நம்ம இப்ப நான் சொல்றேன்றக்கா நீங்க கேட்கக்கூடாது. இப்ப என்னன்னு சொன்னா இப்படித்தான் நான் எல்லா இதுலயும் வந்து சொல்றேன். இப்ப உதவி வந்து வருது வைங்க, உதவி வந்து எல்லாரும் தருவாங்க. அந்த உதவிக்கு பிறகு வந்து ஒரே தந்து கொண்டிருக்க மாட்டாங்க. நாங்க அதுல இருந்து அப்ப நாங்க நம்மளும் எடுக்கணும். வந்து ஏதாவது வந்து உழைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் தானே. ஓ இப்ப தம்பி வந்து உண்மையா பாவம், அவன் வயசுக்கு அவனுக்கு கண்ணும் தெரியாது. இப்ப அவன் ஃபீல் பண்றான். அப்ப சுத்தி இருக்கிற நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன இங்க என்ன செஞ்சா போகும், என்ன என்ன கடை போட்டா போகும் பாத்தீங்களா? அது உங்களுக்கு அது தெரியுது இல்ல இல்லையே. கடை இருக்கு, பக்கத்துல கடை பக்கத்துல இருக்குது. அதுக்குள்ள கடை போட்டு சரி கடை வராது. வந்து இருக்குது அதுக்குள்ள. என்ன செஞ்சா என்ன செய்யலாம் வேண்டாம், அந்த வீடியோக்காக உதவி கிடைக்கணும்ன்றக்காக கதைக்க இல்ல வேண்டாம். இல்ல உண்மையா கதைங்க, உண்மையான விஷயம். உங்களுக்கு என்னது செஞ்சா வாழ்க்கையில முன்னேறி வரலாம், விளங்குதா? நான் ஒரு கடையை ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். என்னால வந்து இப்போ அந்த கடைன்றதை தாண்டி வேற ஒன்று செய்யல. அது என்னால இந்த நிலைமையை வச்சு ஒன்றும் செய்யல. அது அதான் இல்ல இந்த ஏரியாவை சுத்தி பார்த்த இடத்துல ஒரே கடை தான் இருக்குது. எல்லாரும் அந்த கடைக்கு தான் போறவங்க. அந்த அந்த ஜங்ஷன்ல இருக்க ஒரு கடை உண்டு. இதுக்குள்ள கடை போட்டா வியாபாரம் போகும், வருமானமும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இருக்கு. ஓ என்ன சில்லறை கடையா? சில்லறை கடை. சில்லறை ஓ கடை. ம். எவ்வளவு எவ்வளவு தேவைப்படும் ஒரு கடை போடுறேன்டா? சும்மா நார்மலா ஒரு டெம்பரரியா எவ்வளவு தேவைப்படும்? சும்மா நோமலா இப்ப கட்டிடம் கட்டுறண்டாலே உண்டு. கட்டுதம்லாம் இல்லை. இப்போ நார்மலா வந்து 4 தூணை போட்டு இதை போட்டு தகரத்தை போட்டு தகரத்தடிச்சு அப்படித்தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அவனை எடுத்தோடனே பெருசா ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெரிய சாமான்ல வந்து வேண்டி போட்டு அப்படி செய்யறேன்டா இவ்வளவு தேவைப்படும். நான் நீங்க ஏன் கதைக்கணும்? நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். நீங்க கதைக்கலன்றா நான் போயிடுவேன். ஏன்னா உங்களோட வாயிலிருந்து தான் வரணும். என்ன இப்போ நானே எல்லாத்தையும் இது பாக்குறாங்க நினைப்பாங்க நான் ஐடியா கொடுத்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கேன். தம்பி சாப்பிட்டீங்களா தம்பி? ஓ சாப்பிட்டு என்ன சாப்பிட்ட? வீட்டு அம்மா சமைச்சிருந்து ம். சமையல் கறி கோவா சென்றது. ஆ. தம்பிக்கு என்ன விருப்பங்கள் இருக்கு? எனக்கு நிறைவேறாத ஆசைகள் எனக்கு ஆசை அது சொல்லுங்க. அந்த ஆசைலாம் நிறைவேறும். சொல்லண்டா. அதான் ஒரு ஆசை தானே. இப்போ கண்ணெல்லாம் தெரிஞ்சா இப்படி திரியணும், எல்லாடம் போகணும், பைக்கில் ஓடணும் ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசையெல்லாம் ஒன்றும் செய்யல. அது பொடியவங்களை சேர்ந்து ஒரு இரவையில் கோவில் போகிறது, எங்கேயா போகிறது, அப்படிலாம் திருடுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஒரு கல்யாண வீடு எங்கேயா ஒரு ஃபங்க்ஷன்னாலும் போகிறது, அந்த ஆசை எல்லாம் நிறைவேற்று தான் இருக்கு. வீட்டுக்கே முடங்கிட்டு வீட்டுக்கே தான். வீட்டுக்கே இருந்து இந்த மருந்து விட்டுற இப்படி இருக்கிற வீட்டுக்கே இருக்கிற இதே வாழ்க்கையாக இருக்கு. மருந்து என்ன கண்ணு குத்துறா? ட்ராப்ஸா? ட்ராப்ஸு டேப்லெட் எல்லாம் இருக்கு. வேற என்ன ஆசைகள் இருக்கு? இப்படி பைக்ல போகணும், கோயிலுக்கு போகணும், அப்படி சுத்தி பார்க்கணும் சொல்லி ஆசைகள் இருக்கு. வேற வேற ஆசைன்னு சொன்னா எங்கள் அம்மா தான் நல்லா பார்த்துக்கோங்க ஆசை. ஆனால் அது ஏழாம இருக்கு. உடுப்பு எல்லாம் இருக்கா தம்பிக்கு? உடுப்பு அவ்வளோ இல்லை. இந்த புது பண்ணிருக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, வெக்கப்படாது சொல்லுங்க. பெருசா அவ்வளோக்கு இல்லை. ம். இது பண்ணு 3 உடுப்பா இருக்கு. 3 இல்லை, 2 ஜீன்ஸு ம். ஜீன்ஸ் உண்டு, ஷர்ட் 2 இவ்வளவுதான் இருக்கு. இப்ப புதுசு வாங்கி எவ்வளவு காலம்? இப்ப புது உடுப்பு புதுசு நான் வாங்கி இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல் இருக்கு. 1.5 வருஷத்துக்கு. அது இப்போ பெருசா வீட்டுக்கே இருக்கு, சரந்தனை கட்டி திருக்குது. பெருசா போறல அது ஒரு நேரம் போற மட்டும் செய்யுது. சரி, என்னடா தம்பி, என்னை பொறுத்தவரையில வந்து கடனுக்கு வந்து உதவி செய்வாங்களோ தெரியல. அப்படி கடனுக்கு யாரும் உதவி செய்வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னடா கடன் என்று சொன்னா அது எனக்கு வார்த்தையில் வரல. இப்போ 6 லட்சம் ரூபாய்கிட்ட கடன். ஆனால் அந்த 6 லட்சம் ரூபா கடன் வந்து உங்களோட மருத்துவ செலவுக்காக தான் வாங்கணும்னு சொல்றீங்க. இப்போ அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? எல்லாம் இருக்குண்ணே. ஏன்னா எனக்கு ஒரு எடுத்துக்கு தாங்களே, அம்மா எடுத்து தாங்களே, இந்த கடன் வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தாங்க. அடுத்தது வேற யாரும் உங்களுக்கு உதவி செய்யலையா? இது என்ன மாதிரி யாரும் வரலையா? யூடியூப்பால யாரும் வரலையா? அப்படி வந்து யாரும் கதைச்சி இது செய்யல. ஒரு சில பேருட்ட இந்த போய் கதை நேரில் காட்டி கதைச்சி 10 15 எனக்கு ஒரு வடிவ சொல்லுங்க. அது யார் யார் எவ்வளவு தந்தாங்க, எவ்வளவு உதவி கிடைச்சிச்சு சொல்லுங்க. இதுக்குள்ள ஃபாதர் ஒரு ஆள் இப்போ 15 ஒன்று கொடுத்தவரு. கண்டியில் இருக்கக்குள்ள அப்புறம் இதுக்குள்ளார இன்னொரு வெம்பில் இருந்தார் ஒரு ஆள் உதவி செஞ்சோன்னு சொன்னீங்க. இதெல்லாம் கிளீன் காட்டு, இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண காட்டு. யார் ஆப்ரேஷன் பண்ண காட்டுங்க?
அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ண காட்டு இல்லைண்ணே. ஆப்ரேஷன் காட்டு 6 காட்டு எல்லாம் ஸ்கேன் ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட தம்பிக்கு வந்து ஒரு ஒரு பார்வை கண் வந்து பார்வை வந்து இல்லை, சின்ன இல்லை, பிறந்ததுலேருந்து இல்லை. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி வந்து அதுக்கு ஆப்ரேஷன் வந்து செய்திருக்கே செய்ய 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 இங்கால பக்கம் இருக்கிற கண்ட பார்வையும் வந்து அப்படியே குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பிக்கு வந்து ஆப்ரேஷன் செய்யறதுக்கு 3 லட்சம் ரூபா காசுக்கிட்ட தேவைப்படுது. என்ன அதாவது எங்கே செய்ய போறீங்க? கொழும்புல எந்த ஹாஸ்பிட்டல்? பாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல். ஓகே, அங்கெல்லாம் கழிச்சிட்டீங்களா? இப்போ அதுக்கு எவ்வளோ செலவு போகும்? 3 லட்சம் தானா? ஆப்ரேஷன் 3 லட்சமா இல்லைண்டா இல்லை போகிற வார செலவுக்கு எல்லாத்தையும் டோட்டலாக சொல்கிறீங்க? ஒரு 3.5 லட்சம். 3.5 லட்சமா? சரி. அப்போ இங்கேருந்து நீங்கள் அங்கே கொழும்பு போகிறது அப்போ எத்தனை நாள் இருக்கணுமா? அங்கே வந்து இப்படி தான் பெஸ்ட் ஒரு வட்டம் போய் ஸ்கேன் பண்ண சொல்லி அனுப்புவாங்க. சரி சரி. ஸ்கேன் பண்ண சொல்லி வேறு இடத்துக்கு அனுப்புவாங்க. அங்கே போய் ஸ்கேன் பண்ண பிறகு டேட் சொல்லுவாங்க, இந்த டேட்டுக்கு வாங்க ஆப்ரேஷன் பண்ண சொல்லி. அப்போ போகணும் அந்த டேட்டுக்கு. அப்போ அது மட்டும் தங்கணும் நாங்கள் போயிட்டு கொழும்புல போயிட்டு 2-3 நாள் இருந்து போட்டு ஸ்கேன் பண்ணி அதை கொடுத்து போட்டு அடுத்த டாக்டர் வர நாளை பண்ணு கேட்டு கொடுத்து போட்டு வீட்டை வந்த பிறகு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி திரும்ப போய் நின்று அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முதல் நாள் நின்று ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நின்று அதுக்கான சின்ன சின்ன சாமான்கள் தேவைன்ற வேண்டி கொடுக்குறது நல்லா செஞ்சு போட்டு அதுக்கான காசை ஆப்ரேஷன் பண்ணி முடிதான் காசு கொடுக்குறது. பண்ணி போட்டு காசு கொடுத்து போட்டு மருந்து எழுதி தருவாங்க வேண்டுறது ப்ரைவேட்டா. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து திரும்ப 1 கிலோ மேலே 2 கிலோ மேலே கிளினிக் வர சொல்லுவாங்க. திரும்ப போய் நின்று திரும்ப அங்கே போய் டாக்டர் திரும்ப புக் பண்ணி. எத்தனை நாள் போகுமா? நம்ம 1 கிலோமே அது கூட தான் 1 மாசம் ஆகுமா? இல்லாடி வர சொல்லுவாங்க. அப்ப அங்க நிக்கிறோம் நம்ம ரூம் எடுத்து வந்து போகணும். ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்து வீட்டை வந்து நிற்கிட்டு சொல்லுவாங்க. நம்பர் சோல்வ் பண்ணுவாங்க. இப்போ 1 மாசத்துக்கு எழுபடும் இந்த ப்ராசஸ். சரி, ஓகே. அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா காசு வந்து இருந்தால் இந்த வேலையை வந்து செய்யலாம். இதை தவிர வந்து வேற என்ன தேவைகள் இருக்கு? வேற வீட்டுக்கு இப்படி வருமானம் ஒன்றும் இல்லை. அதான் என்ன செய்யலாம்னு எதிர்பார்க்குறீங்க? அதுக்கு சின்ன நான் ஒரு கடன் போட்டாலும். என்ன கடை போடப்பீங்க? சில்லறை கடை தான். சில்லறை கடை போடப்பீங்க. எவ்வளவு மட்டும் அதுக்கு தேவைப்படும்? அதுக்கு எனக்கு பெருசாக தெரியாது. 1 லட்சம் 2 லட்சம் அப்படி ஒரு மட்டும் தெரியாது. சில்லறை கடை போட்டு நீங்க அந்த சில்லறை கடையில வந்து சாமான் வந்து அப்படி வச்சு செய்ய போறீங்க. அப்படியா? வேற எதுவும் விஷயங்கள் வேற எந்த தேவைகள் இருக்கா? வேற எதுவும் தேவை இல்ல. உடுப்புகள் அதில் தான் சொன்னேன். உடுப்புகள் அதில் வந்து தேவை. வீட்டை இருந்து சமையலுக்குரிய சாமான்லாம் இருக்கா? இல்ல, கடையில வாங்குற கடனுக்கு போற வாங்குற துண்டுல வாங்குற. அப்ப அந்த கடன் எப்படி கட்டுறீங்க? ஏற்கனவே கடன் இல்ல, வட்டி கடன்ல வாங்கி வச்சிருக்கீங்க. இப்ப வந்து வட்டி பிரச்சனை முடிக்கிறேன் எவ்வளவு டோட்டலா எவ்வளவு தந்தா அந்த வட்டி பிரச்சனை டோட்டலாவே முடியும்? 6 லட்சம் ரூபாய் வேணும். மட்டும் 6 லட்சம் ரூபாய் வேணும். 6 லட்சம் ரூபா கொடுத்தா அந்த வட்டி பிரச்சனை முடியும். யாரும் வந்து சண்டை பிடிக்கிறவங்களா? காசு தரலன்னு வீட்டு வந்து கேமை கேட்கறவங்களா? இல்ல, சண்டை ஏசுனே இல்லையா? கொடுக்குறீங்க. இப்ப நீங்க நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு காசு கொடுக்குறதுக்கா இன்னொரு ஆள்கிட்ட கடன் பண்ணி காசை கொடுத்துட்டு பிறகு அவங்களுக்கு ஒரு கடனா? அது என்ன கோழியா வளர்க்குறீங்க? 2 கோழியா? கோழியா புறா கூடா? சரி. இப்போ நான் என்ன செய்ய நான் வந்து இப்போ உங்களை பார்க்க வந்தேன். நான் வந்து ஃபர்ஸ்டா வந்து அவங்களோட பிரகாஷ் உங்களோட பிரச்சனையை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போட்டு இந்த வீடியோ மூலமா வந்து ஏதோ உதவியில் வந்து தான் உதவி வந்து சரி நான் உங்களுக்கு சொன்னேன். நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட காய்க்கல, நான் மற்ற ஆள்கிட்ட யார் அவங்க இன்னொரு ஆள் கால் பண்ணி காய்ச்சிருந்தாங்க. என்னோட பெரியம்மா, உங்களோட சொந்த பெரியம்மானே அண்ணா பார்க்க மட்டத்துல போறாங்க. வேற சொல்ல விரும்புறீங்களா? எதுவும் கதைக்க விரும்புறீங்களா? எனக்கு கதைக்கிறேன்னு சொன்னா எனக்கு இப்போ வருமானம் ஒன்றும் இல்லை. மாசம் வெத்தலை போடுறா நீங்க? வீட்டு இருந்தா இருந்து போட்டு வீட்டு இருந்தா போடுறா சும்மா சப்புல இடிச்சு போடுற சொல்லுங்க. நீங்க சொல்ல வந்து சொல்லுங்க. என்னன்னு சொன்னா இப்ப வருமானம் பேர் ஒன்றும் இல்லை. இப்ப அம்மா வந்து எடுக்கிறது வந்து அங்கே அண்ணாவையும் பார்க்கணும், குடும்பத்துக்கு எல்லாரும் சாப்பாட்டுக்கும் வட்டி காசு கொடுக்குறாங்க போகுது. மாச வருமானம்னு சொல்லி இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் மேரேஜ் பண்ணி இருக்கு. அதுக்கு தேவை சில ஒன்றும் இல்லை, வருமானம் ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் இருக்கா உங்களுக்கு?
இப்போ எவ்வளோ காலம் கல்யாணம் கட்டி? இது ரெண்டு 3 மாசம். 3 மாசமா? லவ் பண்ண கண் பிரச்சனை. இந்த கண்லாம் பார்வதிக்குள்ள முதல்ல லவ் பண்ணாங்க. உண்மையாடா? லவ் பண்ணி நான் வேணான்னு சொன்னேன். கண் பிரச்சனால வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க இதை ஒருத்தப்படி அனுப்பிட்டாங்க. இல்லை நான் பார்த்து வர்றேன்னு சொல்லி இருந்துட்டாங்க. அதான் இப்போ ஒரு வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. தம்பி ஒன்றும் யோசிக்காதடா, சரியா? ஒன்றும் யோசிக்காத. இப்போ நம்ம வந்து இப்போ என்ன சொல்ற, நம்ம நம்ம வரக்குள்ளேயும் இந்த விஷயத்தை தான் காய்ச்சிட்டு வந்தோம்னே. இப்போ என்னண்டா, நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களோட மனசால வந்து முதல் வந்து பணக்காரனா வந்து யோசிக்கணும்னே. நம்மளால ஏழுமெண்டனே நம்ம இப்போ இவ்வளோ தூரம் இப்போ எத்தனை வயசு சொன்னீங்க? 23. 23 வயசு மட்டும் நீங்கள் கடந்து வந்துட்டாளாடா. கடந்து வந்துட்டு இப்போ உன்னை நம்பி ஒரு வைஃப் இருக்கு, குடும்பம் இருக்கு, என்ன அம்மா இருக்கிறா, தூரம் இருந்து அவள் வந்து உழைச்சி அனுப்புறா அவங்களுக்கு. அடுத்து வந்து இப்போ இந்த இருக்கிற ஆப்ரேஷன் வந்து நம்ம முடிக்கிறோம்னு வைங்க, முடிச்சோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போக வேண்டியானே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ உங்களுக்கு கண் தெரியாது, ஆனால் 2 காலும் இல்லாத ஆட்களும் இருக்கிறாங்க, 2 கையும் இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க, கதைக்க தெரியாத ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ நேற்று வந்து ஒரு ஆளோட வீட்டை வந்து போயிருந்தேன், நேற்று முந்தின நாள் போயிருந்தேன். அவருக்கு வந்து 13 வயசு தம்பி, சரியா? கீழே கால் இடுப்பு கீழே ஒர்க்கே பண்ணாது. சும்மா ரோட்டால நல்லா இருந்தபடியும் ரோட்டால கிளாஸுக்கு போறதுக்கு நடந்து போனவன் கார்காரன் ஒருத்தன் வந்து அடிச்சு இடுப்பு கீழே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிட்டு அவன் சரியா கவலைப்பட்டு 13 வயசு அவனோட படிப்பே அப்படி நின்றுட்டு 10ஆம் ஆண்டா நின்று 15 நின்றுட்டு என்ன செய்யறது? இந்த என்ன செய்யற, ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்குமே. இப்ப எனக்கு ஒரு வித்தியாசமான கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கஷ்டமா இருக்கும், எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கு. அந்த கஷ்டங்களை தாண்டி வரணும் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னால முடிஞ்சு வந்து உங்களோட பிரச்சனைகளை வந்து இந்த இருக்கிற யூடியூப் மூலமா வந்து எடுத்து போட்டு உங்களுக்கு இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அதனாலதான் நானும் கேள்விகளை உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நீங்க சில யோசிக்கலாம், என்னடா அந்த அண்ணா வந்து இதுல இருந்து உரி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கேன். ஏன்டா இப்ப உங்களை நான் இப்ப வீடியோ மூலமா போடக்குள்ள வந்து நீங்க யாரு, உங்களோட பேர் என்ன, உங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கிறாங்க, உங்களோட பேக்ரவுண்ட் என்ன? இப்ப ஒரு கல்யாணம் பேசுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் பேசக்குள்ள வந்து எல்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களை அறிமுகப்படுத்தணும்னே. அப்ப அறிமுகப்படுத்துறதுக்காக தான் நிறைய கேள்விகள் வந்து அடுக்கடுக்கா கேட்டுக்கொண்டிருந்த காரணம். இப்ப இன்னும் போயிட்டு அந்த எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியா, வட்டிக்கு மட்டும் வாங்க வேணாம், அது பெரிய ஒரு கஷ்டம்னே. வட்டியை கட்டி 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 இப்ப நான் நினைக்கிறேன் முதலுக்கு மேல வட்டி கட்டியிருப்பீங்கண்ணே. அப்படிதான். இப்ப எவ்வளவு காலம் வட்டிக்கு வாங்கி? ஒரு 3 வருஷம். ஆஹ் இப்பயும் வாங்கி கொண்டா இருக்கீங்க வட்டிக்கு? இப்ப கட்டி கொண்டிருக்காங்க. வட்டி காசு கட்டுறீங்க, அதை ஒருக்கா ஸ்டாப் பண்ணுங்களேன். ஒருக்கா கதைச்சி அப்படி ஒரு நிப்பாட்டே இல்லாத அதை நிப்பாட்டி நாங்க வட்டி காசு தர மாட்டோம், முதல் காசு தரோம், கழிச்சிட்டு வாங்கன்னு சொல்லல தம்பி. சொல்லி கேட்பாங்களுக்கு கதைச்சு பாருங்களேன். ஏன்னா எவ்வளவு காலம் வந்து தந்து அடுத்தது உண்மையாவே லீகல் படியும் இல்லை, வட்டி கொடுக்குறன்ற லீகல் இல்லை. ஆனா நீங்க போலீஸுக்கோ இவங்களுக்கு போனீங்கன்னு சொன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நீங்க தெரிஞ்சு தானே எடுத்தீங்கன்னு சொல்லி வருவாங்க. இந்த இதுல முசுறு தட்டணும். இப்ப அதுதான் அடுத்த சிக்கல். இப்ப அவங்க எல்லாம் வட்டி விதம்லாம் சொல்லி அவங்களுக்கு தந்துருப்பாங்கண்ணே. அவசரத்துக்கு இப்ப வருமானங்கள் ஒன்றும் இல்லை, அவசரத்துக்கு இப்ப அவங்கள்ட்ட ஓடுங்க. சரிம்மா, நான் இப்போ ஒன்றும் யோசிக்காங்க, சரியா? நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் தூக்கி போடுறேன். போடக்குள்ள வந்து யாராவது வந்து உங்களுக்கு வந்து உதவிகள் வந்து செய்ய முன் வந்தாங்கன்னு சொன்னால் நான் கட்டாயம் வந்து நான் உங்களுக்கு தருவேன். இல்லைன்னு சொன்னால் உடுப்புகளுக்கு வந்து உதவி தந்தாலோ, இல்லைன்னு சொன்னால் ஒரு சின்ன அமௌண்ட்டுகள் வந்து உங்களுக்கு உதவியாக வந்து கொடுங்கண்டாலோ. இப்போ அடுத்த இன்னொரு விஷயம் இந்த வீடியோ மூலமாக சொல்லணும். தம்பிக்கு இந்த இருக்கிற ஆப்ரேஷன் என்ன, இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து 3.5 லட்சம் ரூபாய் கிட்ட, ஃபர்ஸ்ட்டாக 3 லட்சம்னு சொன்னாங்க, இப்போ 3.5 லட்சம். அதாவது போக்குவரத்து செலவுகள் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு கிட்ட வந்து இந்த தம்பிக்கு வந்து இந்த ப்ராசஸிங் வந்து போகும். அதாவது கொழும்புக்கு போகணும், அதுக்கு ஸ்கேன் பண்ணணும், அதுக்கு திரும்பி மட்டக்களப்பு வரணும், மட்டக்களப்புலேருந்து திரும்பி வந்து கொழும்பு போகணும். இப்படியான நிறைய வேலைகள் வந்து இருக்கிறேன். சும்மா யோசிச்சு பார்த்தீங்கன்னா விலங்க ஒரு நார்மலாக வந்து ஒரு ஆள் வந்து கொழும்புக்கு வந்து வெளிக்கிட்டு போகிறோம்னாலே சிடிவி பஸ்ஸில் வந்து ஒரு 1500 1600 அப்படி வரும் டிக்கெட். அப்போ இங்கேருந்து போகிறவங்க 1600 டிக்கெட் வரும். அங்கேருந்து வரதுக்கு ஒரு 3200 காசு வந்து போயிட்டு வரதுக்கு, வெறும் போயிட்டு வரதுக்கு மட்டுமே செலவாகும். இனி அங்கே போகிறது, இருக்கிறது, சாப்பாடு, தண்ணி, அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஞ்சம் காசு வந்து போகும். இப்போ இப்படி வந்து ஒரு மாதம் சரி தம்பி வந்து ட்ராவல் பண்ணணும் ஒரு கொழும்புக்கு. என்ன இப்போ தம்பி மட்டும் போகல, தம்பியோட வந்து அம்மா வந்து போகணும், வைஃபும் இருக்கிறாங்க, வைஃபும் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அப்போ இப்படி வந்து போயிட்டு இவங்க இந்த வேலையில முடிச்சு கடவுளைன்னு சொல்லி சக்ஸஸ் ஆகணும். இதையும் தாண்டி வந்து எப்படி சொல்ற,
இப்போ இவருக்கு இந்த இருக்கிற 3,00,000 ரூபா காசு வந்து ஒரு ஆளால் வந்து உதவி செய்ய இயலாட்டியும் ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 30,000 50,000 1,00,000 80,000 என்று சொல்லி ஒரு கொஞ்சமாக காசுகள் வந்து தரக்குள்ள வந்து அந்த காசுகளை சேர்த்து தம்பிக்கு வந்து அந்த மொத்தமாக அந்த பணத்தை வந்து கொண்டு கொடுக்கலாமே. இப்போ நான் சொல்கிற விலங்கு தானேம்மா. இப்போ ஒரு ஆளால் வந்து இந்த உதவியை வந்து செய்யக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 3,00,000 ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தானே. அப்போ ஒவ்வொரு ஆக்களும் கொஞ்சமாக ஒரு பணத்தை வந்து தரக்குள்ள அந்த பணம் வந்து சேர்ந்து தம்பியோட லைஃப்பை வந்து மாற்றும் என்ன. ரைட். அப்போ அப்படி யாராவது வந்து விரும்பி தம்பிக்கு வந்து உதவி செய்ய போறீங்கன்னு சொன்னால் என் யூடியூப் சேனலில் கீழே என் ஃபோன் நம்பர் இருக்கு. என்ன வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு என்னோட வந்து பேசலாம். பேசுனீங்கன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் இவ்வளோ காசு சேர்ந்துருக்கு, இவ்வளோ இது செஞ்சுருக்குன்னு சொல்லுவேன். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன் இந்த வீடியோ கூட. என்னென்னா நான் எடுத்து போடுற வீடியோவில் ஒரு ஒரு 50% இல்லாட்டி ஒரு 60% உதவி கிடைக்கும். ஒரு 30% உதவி கிடைக்காது. சரியா? அதனால நான் வந்து இப்போ வீடியோ எடுத்து போட்டுட்டேன், ஒரு நாளைக்கு திரும்பி காசோட வருவேன், உதவி செய்வேன்னு சொல்லி நினைக்க வேணாம் தம்பி. என்ன நான் உண்மையை தான் சொல்லுவேன். என்ன நான் வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வரலானே, உண்மையை தான் சொல்லுவேன். உங்களோட கஷ்டத்தை வந்து நான் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். சரியா? அப்போ இதன் மூலமா வந்து யாரும் உதவி செஞ்சாதான் என்னாலையும் உதவி செய்யலாம். எல்லாத்தையும் விட நான் எல்லாத்தையும் சொல்றது, இப்போ என்ன நீங்க நம்பாதீங்க, உதவி செய்யறாங்கள நம்ப வேணாம், கடவுளை நம்புங்க. இல்லைங்களா? நான் இந்த இடத்துக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்து உங்களோட பிரச்சனையை வந்து போடுறேன்னு சொன்னா இந்த விஷயம் வந்து உதவி செய்யற ஆக்குற கைக்கு போய் சேரணும். இந்த வீடியோ உதவி செய்யற ஆக்குற கைக்கு போய் சேரணும். அவங்களோட மனசு இப்போ இப்படித்தானே. இப்போ என்கிட்ட எவ்வளோ இப்போ கோடி ரூபா காசு நான் வச்சிருந்தாலும் எனக்கு உதவி செய்யற ஒரு மனசு ஒன்று வரணும் தானே. ஓகே தம்பி பாவம், தம்பிக்கு உதவி செய்யணும்னு சொல்லி மனசு வந்தால் தான் அந்த காசை வந்து நாங்கள் தூக்கி தருவோம்னே. அப்போ அந்த மனசை வந்து உருவாக்க வேண்டியது கடவுளோட கையில் இருக்கு. அப்போ கடவுள்கிட்ட கட்டாயம் மன்றாடி கொள்ளுங்க. சரியா? என்னால் அவ்வளோதான் இவ்வளோதான் என்னால் சொல்ல இயலும். மற்றபடி ஒன்று யோசிக்க வேணாம், திரும்பி கடன் பட வேணாம். தம்பி அந்த என்ன சொல்கிறேன், அந்த தற்கொலை செய்கிற அந்த முயற்சி அதில் எதுவும் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இனி வந்து அண்ணா இருக்கிறேன், நான் இருக்கிறேன், அடிக்கடி வருவேன். இப்போ நான் உங்களுக்கு இப்போ இந்த உதவியை தந்தால் கூட வந்து நான் இதோட வந்து விட்டுட்டு போக மாட்டேன். நான் இனி இப்போ என்ன சொல்கிறேன், அவங்கள வாழைச்சனிக்கு எங்கேயும் வந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்லாமலே திரும்பி விட்டு வருவேன். விட்டது நீங்கள் என்ன செய்றீங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். உங்களை ஒரு கடையை போட்டு தந்தாலும் நான் திரும்பி உங்களோட கடைக்கு வருவேன். சரியா? மாறி வருவேன். சாரம் கட்டிட்டு வருவேன் ஒரு நாளைக்கு. அப்படியே வித்தியாசம் வருவேன். வித்தியாசம் வந்து தம்பிட்டு வந்து கேட்பேன், தம்பி வெத்தில தாங்க, தம்பி சாப்பாடு தாங்க வந்து கேட்பேன். கேட்டு பார்ப்பேன் என்ன செய்றீங்கன்னு சொல்லி. சரியா? அதனால ஒன்றும் யோசிக்க வேணாம். இதோட அப்போ வீடியோ முடிப்பேன். வேற சொல்ல போறீங்களா கடைசி? அதுவும் அதான் இந்த கஷ்டம் தெரிஞ்சு உதவி செய்கிறார்கள் செய்யுங்க எல்லாரும். நான் கடவுளா தன்னைப்பேன். அப்படி செய்கிறார்களே கடவுளா தன்னைப்பேன். உதவி செய்கிறார்களே நன்றி. இவர் மட்டும் தனியால் இல்ல, இவங்க கண் தெரிகிறதுக்கு முதல் வந்து லவ் பண்ணிருக்காங்க. அந்த கண் தெரியாண்டு சொல்லி விட்டுட்டு போகல அந்த புள்ள. அவரை நம்பி வந்திருக்கு, ஒரு வருமானம் இல்லை ஆனா நம்பி வந்திருக்கு. இந்த குடும்பத்தை கொஞ்சம் எதிர்காலம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு இந்த வீடியோ பார்க்கிறார்கள். உங்களாலே இந்த உதவிகளை செய்யுங்க, அது மிகவும் உதவியா இருக்கும். இப்ப இவங்களோட உங்களோட வைஃப் வந்து இருக்கிறாங்க தானே. இப்ப அவங்க வந்து வேலை ஒண்ணு செய்யலையா? இப்ப என்ன மறந்து விடுறதுல இருந்து நைட் உங்களை ஃபுல்லா பார்த்து கொள்றாங்க. நம்ம கொஞ்சம் என்ன ஏதாவது ஒரு வேலைக்கு போனா கொஞ்சம் சின்ன ஒரு சப்போர்ட்டா இருக்கும் என்ன. அதுதான் நான் சொல்ல வந்தேன் நான். சரி ஓகே பாப்போம். சரி நீங்க சொல்லுங்க முடிச்சிடுவோம். இந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சீங்கன்னா மிகவும் பெரிய நன்மையா இருக்கும். இரண்டு உதவிகளை செய்யுங்க. நன்றி. சரி ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக உதவி செய்கிறாங்களோட கையில் வந்து இந்த வீடியோ போய் சேரும் என்று சொல்லிக்கொண்டு இதை தவிர வந்து தம்பியோட டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து வேணும்னு சொன்னாலும் நீங்கள் என்கிட்ட வந்து கால் பண்ணி கண்டெக்ட் பண்ணி கதைக்கலாம். தம்பியை வந்து நேரில் வந்து என்னோட கூட வந்து நீங்கள் நேரில் வரலாம். நேரில் வந்து கூட வந்து விசிட் பண்ணலாம். அப்போ நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன தம்பியோட கதைக்க விடுவேன். அதே போல் தம்பிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, தம்பியோட லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து வரும் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இந்த வீடியோவை வந்து சந்தோஷமாக முடிப்பேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி நினைச்சி முடிப்பேன். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் இந்த வீடியோ ஊடாகவே சொல்லணும். தச்சலாக யாராவது ஒரு 3 லட்சமோ இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு கொஞ்சம் காசு தந்தாலோ அந்த அந்த ஒரு 3 லட்சம் காசு வந்தாலும் அந்த பணத்தை வந்து நம்ம தம்பியோட கையில் வந்து கொடுக்காம
நாங்கள் வந்து அந்த காசுகள் எடுத்துக்கொண்டு போய் ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சு கொண்டு செலவழிக்கிறது நல்லன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு நம்பிக்கையும் இருக்கும் ஒரு அந்த காசை தாரவங்களுக்கு விளங்குதானே. இப்போ அந்த காசுக்கு தரக்குள்ள வந்து நீங்கள் ஒரு வேலை ஹாஸ்பிட்டல் நான் கோச்சிக்குள்ள வேணாம் நான் சொல்கிறேன். ஒரு வேலை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இல்லாட்டி விடலாம். அப்படி அவங்க யோசிக்கலாமல்லோ விளங்கிட்டா. அப்போ அப்போ நான் யோசிக்க மாட்டேன், நான் தூக்கி தந்துடுறேன். அப்போ தாராக்கள் சிலவில் யோசிக்கலாம். அப்போ அதனால அந்த பணத்தை வந்து நான் தாரேன்டா கூட வந்து அதுக்கு பிறகு நான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணி கொண்டு தான் இருக்கணும். உங்களை நான் என்ன நடக்குது, ஹாஸ்பிட்டல் என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு, இன்றைக்கு எவ்வளோ சிலவு போயிருக்குன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். அதே போல் அப்படியே வந்து இதை வந்து செய்வோம். அதாவது உதவி கிடைச்சா இதை வேலையை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். பாய் கைஸ்.